students last பார்த்தீங்க அப்படினா 3.3 எக்ஸர்சைஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா பேஜ் நம்பர் 127 வரைக்கும் பார்த்துருந்தோம் அடுத்து பேஜ் நம்பர் 128ல பாருங்க பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் அதாவது இந்த சமன்பாட்டியல்ல பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவைகளை பற்றி பார்த்தோம் பல்லுறுப்புக்கோவைகளை எப்படிலாம் தீர்க்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம் அதோட மூலங்களோட தன்மையெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லி பார்த்தோம் ஸோ அதனை தொடர்ந்து பகுதி காரணிப்படுத்தப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகள் என்ன சார் பகுதி காரணிப்படுத்தப்பட்டது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் x plus 2 into x plus 3 into x minus 2 equal to 0 அப்படின்னா அப்ப என்ன வரும் x plus 2 equal to 0 x plus 2 equal to 0 அல்லது x plus 3 equal to 0 x minus 2 equal to 0 அப்ப x equal to என்ன கிடைக்கும் -2 கிடைக்கும் x equal to -3 கிடைக்கும் x equal to +2 கிடைக்கும் இது ஈஸியா செஞ்சிடலாம் என்னது இந்த மூணு டேர்ம் பெருக்கிட்டு இருந்து ஈக்குவல் அந்த பக்கம் 0 இருந்துச்சுன்னா இப்படி செஞ்சிடலாம் சப்போஸ் ஈக்குவல் அந்த பக்கம் 9 இருந்துச்சுன்னு வெச்சுக்கிறேன் அப்ப x + 2 = 9 x + 3 = 9 x - 2 = 9 அப்படி கிடையாது 0 இருந்தா மட்டும் தான் இது = 0 அல்லது இது = 0 அல்லது அது = 0 பட் 9 இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா இது = 9 அது = 9 அப்படி சொல்ல முடியாது சரிங்களா சோ அந்த மாதிரி இப்ப 0 இருந்துச்சுன்னா ஈஸியா செஞ்சிடலாம் பட் இங்க நம்பர் இருந்துச்சு அப்படினா என்ன சார் பண்றது ஒண்ணும் பண்ண முடியாது அப்ப அங்க நம்பர் இங்க இருந்துச்சு என்ன ஆயிடும் -9 மாறிடும் இதுக்கு பேர் தான் பகுதி காரணிப்படுத்தப்பட்டது காரணிப்படுத்தப்பட்டது அப்படினா இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் காரணிப்படுத்தப்பட்டது 8 எல்லாமே பெருக்கல் இருக்கிறது பேர் காரணிப்படுத்தப்பட்டது இப்போ நம்ம 12 இருக்கு 12 காரணிப்படுத்துறது என்ன செய்வோம் 1 * 2 * 2 * 3 இப்போ இது மாதிரி எல்லாமே பெருக்கல் இருக்கா 12 காரணிகள் இருக்கு ஃபுல்லா 1 2 3 அதே போல காரணிகள் என்ன பண்றது பெருக்கலா தான் இருக்கு இடையில என்ன கூட்டல் வரவே கூடாது சோ இப்படி இருந்துச்சுன்னா காரணிப்படுத்தப்பட்டது பகுதி காரணிப்படுத்தப்பட்டது இந்த மாதிரி இருக்கிறது பகுதி காரணிப்படுத்தப்பட்டது கொஞ்சம் மட்டும் காரணிப்படுத்திக்கங்க மீதி என்ன செய்யல காரணிப்படுத்தல அப்படிப்பட்ட சமன்பாடுகளை நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம் சரிங்களா ஆக எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்திருக்கிற எக்ஸர்சைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம் 3.4 ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन x - 5 x - 7 x + 6 x + 4 equal to 504 அப்ப equal to 0 வந்து ஈஸியா செஞ்சிரலாம் பட் 504னால ஈஸியா என்ன செய்ய முடியாது அப்ப என்ன சார் பண்ணலாம் அப்படினா ரொம்ப சிம்பிளா இந்த ஞாபகத்துல என்ன செய்யணும் அப்படினா மொத்தம் 4 டேர்ம் இருக்கு 1 2 3 4 இருக்கு இல்லையா எதை ரெண்டு எடுத்தா ஒரே மாதிரி வரும் இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி வந்து பார்க்கணும் இப்ப இந்த ரெண்டையும் பிரிச்சு பாருங்க பெருக்கிறது கூட உங்களுக்கு சொல்லி தரேன் ஈஸியா பாருங்க இது ரெண்டையும் x - 5 க்கு x - 7 இது பெருக்கிறது உங்களுக்கு தெரியும் பட் ஒரே ஸ்டெப்ல எப்படி சார் பெருக்கிறது அப்படினா x * x x2 இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டுங்க என்னது -12 x போட்டுங்க அடுத்து ரெண்டையும் பெருக்கிறீங்க பிளஸ் ஒரே ஸ்டெப்ல போடலாம் என்ன பண்ணேன் x * x ஃபர்ஸ்ட் பெருக்கி இங்க போட்டுக்கணும் லாஸ்ட் பெருக்கி இங்க போட்டுக்கணும் நடுவுல என்ன செய்யணும் ரெண்டையும் கூட்டி பக்கத்துல x போட்டுக்கணும் சரிங்களா சோ அது மாதிரி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணா இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி வரணும் அதாவது இந்த கான்ஸ்டன்ட் விட்டுருங்க இது ரெண்டும் ஒரே மாதிரி வரணும்னா எந்த காம்பினேஷன் எடுத்தா சேமா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இப்போ இது ரெண்டு காம்பினேஷன் பாத்தீங்கன்னா என்ன வரும் x2 - 12x வரும் அப்ப இது ரெண்டு எடுத்துக்கிட்டோமா அடுத்து இது ரெண்டு எடுங்க இது ரெண்டு எடுத்தா என்ன வரும் x2 plus 10x வரும் அப்ப இந்த காம்பினேஷன் சரியில்லை அப்ப இதையும் எடுத்துக்கங்க இதையும் எடுத்துக்கங்க அப்ப இது ரெண்டையும் எடுத்துக்கங்க x2 minus x minus 20 இந்த கான்செப்ட் மாதிரி வரணும் இப்போ இங்க மைனஸ் 20 வருது இங்க மைனஸ் 40 வருது அது மாதிரி வரலாம் பட் இந்த ரெண்டு டேர்ம் ஒரே மாதிரி வரணும் இது ரெண்டு என்ன வருதா அங்க இருக்கிற 504 கிட்ட தான் -504 இப்போ என்ன சொல்றா x2 minus y x க்கு பதிலா y ன்னு வச்சுக்கோங்க x2 minus x பதிலாக y அப்ப கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க y minus 20 into y minus 42 minus 504 இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க நான் சொல்லி கொடுத்த மெத்தட் பெருக்குங்க y into y minus 20 ரெண்டையும் கூட்டுங்க minus 62y ரெண்டையும் பெருக்குங்க plus 840 minus 504 இது செப்பரேட் பண்ணா 336 அப்போ y2 minus 62y plus 336 இது ஒரு இருபிடி சமன்பாடு இல்லையா அப்ப
கூட்டினா எவ்வளவு வரணும் 62 வரணும் -62 பெருக்கணும் 36 என்ன சார் வரும்னா -56 -6 அப்ப என்ன சார் வரும் இத வச்சு நம்ம y = இது காரணியாகும் போது இப்படி எழுதணும் காரணி எழுதணும் y - 56 * y - 6 எழுதலாம் ஆன்சர் மூலமா எழுதும்போது y யாரையும் மாத்து y = 56 y = 6 y = 56 y க்கு பதிலா x² - x = 56 x - x² இது 56 திரும்ப வந்துச்சுனா இது திரும்ப இப்போ மறுபடியும் கூட்டனா -1 பெருக்கனா -56 -8 7 சரிங்களா அப்ப x = +8 -7 இங்க அதே மாதிரி கண்டுபிடிச்சா அப்ப x = 3 -7 அப்ப therefore மூலங்கள் என்னது 8 -7 3 -2 சரிங்களா செஞ்சலாமா என்ன செய்யணும்னா இந்த காம்பினேஷன் எதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டா அதுக்கப்புறம் என்ன செய்யணும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ் சேம் ஆகுனா அதுக்கு பதிலா y வச்சுட்டா ஒரு இருபடி சமன்பாடு வரும் y ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் y ஓட மதிப்பை மறுபடியும் இப்படி சப்ஸ்டிட் பண்ணி x ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க கேட்டுக்கிறதுக்காக கோவை எதுல கொடுத்துருக்காங்க x ஓட கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம என்ன மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் x ஓட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும் சரி இப்போ பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन அந்த காம்பினேஷன் மட்டும் சொல்றேன் மீதி நீங்க கண்டுபிடிக்கணும் next question என்ன இருக்கா தேர்வு x - 4 x - 7 x - 2 x + 1 = 16 சரிங்களா இப்போ இத ரெண்டு எடுத்துங்க என்ன ஆகும் பாருங்க x² ரெண்டையும் கூட்டுங்க -14x ரெண்டையும் பெருக்கினா +28 இது ரெண்டையும் பாருங்க x² ரெண்டையும் கூட்டினா -1 அப்ப x ரெண்டையும் பெருக்கினா -2 பாருங்க இந்த டேர்ம் இது ரெண்டு சமமா இருக்கா இந்த ரெண்டு டேர்மும் ரெண்டு உறுப்பும் சமமா இருக்கா இல்ல அப்ப இந்த காம்பினேஷன் சரியில்லை அப்ப என்ன சார் செய்யலாம் நீங்க கண்ணால ஒரு பாத்தீங்களே தெரியும் எதை செஞ்சா சரியா வரும் இது செஞ்சா வரல இத பாருங்களேன் இவங்க -4 இருக்கா இங்க 1 இருக்கு இதனை செஞ்சு பாருங்க x² ரெண்டை கூட்டுங்க -3x அப்படி வரலையா இதனை சேர்த்துங்க x² -6x plus 8 இது ரெண்டையும் x² -6x minus 7 equal to 16 இப்போ செஞ்சலாமா இதுக்கு ரெண்டு y வெச்சுக்கலாமா y வெச்சா இதே சேம் क्वेश्चन சரிங்களா அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க அந்த தேர்ட் क्वेश्चन வித்தியாசமா இருக்கும் பாருங்க ஒரு ஸ்டெப்ஸ் மட்டும் செய்யறேன் 2x - 1 into x plus 3 into x minus y into 2x plus 3 plus 20 equal to 0 அப்படின்னு இருக்கா இந்த क्वेश्चन நீங்க கொஞ்சம் ஈஸியா டக்குனு கால்குலேட் பண்ண முடியாது ஏன் சார் அப்படினா முன்னாடி எல்லாமே 2 இருக்கு அப்படிங்கறதால நான் சார் x minus y இல்ல என்ன இருக்கு x 2x minus 1 x plus 3 x minus 2 சரிங்களா சோ இந்த क्वेश्चन என்ன பண்றாங்க அப்படினா இதனை சேர்க்கிறேன் அப்புறம் இதனை சேர்க்கிறேன் பாருங்க என்ன சார் வரும் அப்படினா ஃபர்ஸ்ட் இல்ல ஒரே ஸ்டெப்ல பெருக்கினா சரி இல்ல ஃபர்ஸ்ட் இத எழுதி பக்கத்துல எழுதி வச்சாங்க x plus 3 into x minus 2 2x minus 1 into 2x plus 3 plus 0 equal to 0 இத ரெண்டை பெருக்கிறீங்க x square ரெண்டை கூட்டுங்க plus 1 வருமா 1x பெருக்கினா -6 இத ரெண்டை பெருக்குங்க இது அத மாதிரி பெருக்க முடியாது ஏன்னா இங்க கேள்வி இருக்கு அப்படிங்கறதால அத மாதிரி பெருக்க முடியாது அப்ப நீங்க அசிஷன்ல பெருக்க மாதிரி பெருக்குங்க 2 into 2x 4x square 2x into 3 6x minus 2x minus 3 plus 20 equal to 0 என்னங்க சார் இந்த ரெண்டு டேர்ம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா சாமா இருக்குன்னு சொன்னீங்க சரி இன்னும் இத சுருக்கிக்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க x square plus x minus 6 4x square plus 4x minus 3 plus 20 equal to 0 இதுவும் சமமா இருக்குன்னு சொன்னோம் ஆனா சமமா இல்ல அப்ப சமமா இருக்குன்னா என்ன சார் செய்யணும் அப்படினா
இந்த டேர்ம்ல 4 வெளிய எடுத்துடலாம். அப்ப என்ன வரும்? x² + x - 6 4 வெளிய எடுத்தா 4 பெருக்கிட்டா இருக்கு. வெளிய எடுத்தா x² + x - 3/4 + 20 = 0. இப்ப பாருங்க ரெண்டு சமமா இருக்கா? குட். அப்ப மறுபடியும் என்னது? let y = x² + x என்ன? அப்ப y - 6 * 4 அப்படி வச்சுக்கோங்க. y - 3/4 + 20 = 0. சரிங்களா? இப்ப இந்த 4 இருக்கட்டும். y - 6 * 4 கேட்டுங்க. அப்ப 4y - 3/4 + 20 = 0. இந்த 4 இந்த 4 அடிச்சலாமா? ஏன்னா எல்லாரும் பெருக்கிட்டாங்க இல்லையா? எனக்கு என்ன கிடைக்குது? y - 6 * 4y - 3 + 20. இத பெருக்கினீங்கன்னா y ல ஒரு எப்படி சமன்பாடு வருமா? வருமா வராதா? இத ரெண்டு பெருக்கணும்னா பெருக்கி அதோட y ல மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? கவனிங்க, எல்லா கணக்குலயுமே இது மாதிரி பெருக்கலாம் கூட்டலாம் மதிப்பு வந்து கண்டுபிடிக்க முடியாது. சில நேரங்கள்ல வராது. வரல x² - x + 2 = 0 ன்னு சமன்பாடு இருக்குன்னு கூட்டல் பெருக்கல். கூட்டல் எவ்வளவு வரணும்? -1. பெருக்கல் எவ்வளவு வரணும்? 2 வரணும். இது ஒரு சமன்பாடு இருக்கு. கூட்டல் எவ்வளவு வரணும்? -1. பெருக்கல் எவ்வளவு வரணும்? 2 வரணும். எந்த ரெண்டு நம்பராவது கூட்டினா -1 வருமா? எந்த ரெண்டு நம்பராவது கூட்டினா -1 வரணும். பெருக்கினா +2 வரும். அப்படி வருமா? வரவே வராது. அப்ப இந்த மாதிரி இதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா x இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். -3 + or -√b² - 4ac/2a ஃபார்முலா யூஸ் பண்ணி செய்யணும். சரிங்களா? எல்லா கணக்கும் அது மாதிரி வந்துராது. சோ இங்க என்ன பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாடு வரும். அந்த இருபடி சமன்பாடை நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? சால்வ் பண்ணீங்கன்னா y யோட வேல்யூ கிடைக்கும். y யோட வேல்யூ மறுபடியும் இத பிரதியிட்டு x ஓட வேல்யூவை கண்டுபிடிங்க. சரிங்களா? கண்டுபிடிச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா சால்வ் பண்ணிக்கலாம். அதையும் ஓகே பாருங்க. சரிங்களா? இதே மெத்தட் தான். எப்படி சார் இந்த क्वेश्चन இப்படி கொடுத்தா இந்த क्वेश्चन வந்து ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இந்த மாதிரி 4 டைம் மல்டிப்ளிகேஷன் பிளஸோ மைனஸோ ஈக்குவல் அந்த பக்கம் என்ன ஒரு நம்பர் வந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல தான் செய்யணும் அப்படிங்கிறது நீங்க ஈஸியா மைண்ட் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. கூடுதல் விவரம் இல்லாத பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுகள் பேஜ் நம்பர் 129ல. அதாவது இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிறந்த பகுதி காரணிப்படுத்தப்பட்டதா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஒரு 4 படி சமன்பாடு கொடுத்துட்டு இதோட மூலங்கள் இது மற்ற மூலங்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இனி பாருங்களே கூடுதல் விவரங்கள் இல்லாத பல்லுறுப்புக்கோவையில. இப்ப எடுத்துக்காட்டு 3.25 பாருங்களேன். ஒவ்வொரு கொஸ்டினும் நல்லா பார்த்துக்கங்க. பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ 3.4 பயிற்சியில பார்த்தோம் அப்படின்னா பகுதி காரணிப்படுத்தப்பட்டது. அதாவது இன்ட்டு பிளஸ் மைனஸ் ஒரு நம்பர்ல இருந்துச்சுன்னா அது பகுதி காரணிப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி உள்ள கணக்குல செஞ்சிருக்கு. இனிமேல் வர கணக்குலாம் நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். x³ - 5 x² - 4x + 20 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இப்போ இந்த சமன்பாடை பார்த்தோம்னா ஒரு முப்படி பல்லுறுப்புக்கோவை. அப்ப இந்த சமன்பாடை பார்த்தீங்கன்னா இந்த சமன்பாடை மட்டும் இப்போ வச்சுக்கோங்க. பின்னாடி உள்ளதுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அதாவது ஒற்றைப்படை படை உறுப்புகளின் கூடுதலும் இரட்டைப்படை படை உறுப்புகளின் கூடுதலும் சமமாக இருந்தால் x = -1 என்பது ஒரு தீர்வாகவும், அடுத்து கெழுக்களின் கூடுதல் 0 இருந்தால் x = 1 என்பது அப்படின்னா பார்த்தோம். ஸோ அப்படிலாம் பாருங்க, நீங்க கெழுக்களோட கூட்டினாலும் 0 வராது. ஒற்றைப்படை படிமூலம் கெழுக்களும் இரட்டைப்படை கெழுக்களும் சமமா இருக்குமா? இருக்காது. அப்ப எதுலையுமே வரல. பகுதி காரணிப்படுத்திருக்காங்களா? அதுவும் இல்லை. அப்ப என்ன சார் செய்யணும்? இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்னா உன்னை போட்டு பார்க்குறேன், சரியா இருந்தா அதை போட்டுக்குவோம், இல்லைன்னு என்ன செஞ்சுக்க போறாங்க? துணி கடைக்கு போறோம், ட்ரெஸ் கடைக்கு போறோம், ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தாலும் எடுத்து கொண்டு தர போறோமா? கிடையாது. போய் ட்ரையல் ரூம்ல என்ன செய்ய போறோம்? போட போறோம். நமக்கு அது ஃபிட்டா இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்க போறோம். இல்லைன்னா என்ன வச்சு போட்டு அதுக்கு அடுத்த சைஸ் எடுத்து போட போறோம். சரிங்களா? ஸோ அதே போலதான் இந்த மாதிரி வித்தியாசமா கணக்கு வந்துச்சுன்னா நீங்க என்ன செஞ்சுக்க அப்படின்னா, அதாவது இந்த ஆன்சர் 1 மூலமா இருக்காது, 2 -1 மூலமா இருக்காது அப்படின்னு என்ன பண்ணணும்? 2 போட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்ப இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் தீர்வு
எடுத்துக்காட்டு 1.2 எக்ஸ்ட்ரா தீர்வு x cube minus 5x square minus 4x plus 20 equal to 0. இது p of x என்க. அப்ப x equal to 2 அப்ப p of 2 equal to 2 க்கு போட்டீங்கன்னா அது கேன்சல் ஆகும் 0 வருது. அப்ப therefore x equal to 2 என்பது மூலம். இல்ல அப்படின்னா x minus 2 என்பது p of x க்கு ஒரு காரணி. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? இத வகுத்தறலாமா? x minus 2 ஆல வகுத்துறோம். x cube minus 5x square minus 4x plus 20 ஆல வகுத்தறோம். இது கிடைக்குமா? சரியா? என்ன சார் கிடைக்குமா? எடுத்துக்காட்டுல தான் பாத்துக்கோங்க. அங்க என்ன கிடைக்க போகுது அப்படினா x cube minus 3x minus 10 கிடைக்கும். சரி x square இது ஒரு இருபடி சமன்பாடு. அப்ப இது வகுத்தறோம் என்ன வந்து 0 வருமா? அப்ப therefore x square minus 3x minus 10 p of x க்கு ஒரு காரணி. அப்ப இத சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு x க்கு ஒரு ரெண்டு வேல்யூ கிடைக்குமா? அப்ப therefore p of x இன் மூலங்கள் இங்க என்ன இருக்கு? 2 கண்டுபிடிச்சிருக்கோமா? கீழ ஒரு ரெண்டு மூலம் வருமா? மொத்தம் p of x இன் மூலங்கள் 3. சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. இப்ப பார்த்த கணக்கு பாத்தீங்க அப்படினா எந்த வகையிலும் சேரவே சேராது. அப்படினா நம்மலாம் என்ன செய்யணும்? +2 ன்னு போட்டு பார்க்கணும். 0 வந்துச்சுனா இப்படி செய்யணும். இல்லைனா அடுத்து -2 ன்னு போட்டு பாருங்க. சரிங்களா? +2 அல்லது -2 அப்படி வந்துரும். இல்லைனா வேற மாதிரி வராது. நீங்க +2 போட்டு பாருங்க ஆன்சர் வரும். இல்லைனா -2 போட்டு பாருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन விகிதமுறு மூலத்தேற்றம். இந்த விகிதமுறு மூலத்தேற்றத்தை மட்டும் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 3 மார்க்ல கேட்கலாம். விகிதமுறு மூலத்தேற்றத்தை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேற்றத்தை மட்டும் கேட்கலாம். சரி. என்ன சார் இந்த விகிதமுறு மூலத்தேற்றம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா கவனமா பாருங்க. ஏன்னா இதுக்கு மேல வந்து கேள்வி வந்து ஆன்சர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டம் இல்ல, கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? என்ன சார் இந்த விகிதமுறு மூலத்தேற்றத்தை என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது பாருங்க 3x பவர் 4 5 7x power 4 minus 3x cube plus 2x plus 2 x minus 7 equal to 0 இந்த மாதிரி இருக்குன்னு. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா என்னது? ஒற்றைப்படை படிமூலங்களின் கூடுதல். கிழக்குற மூலம் போட்டாலும் 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுதான் சார் வரல. அதுக்கு ஒற்றைப்படை கெழுக்கணும் இரட்டைப்படை கெழுக்கணும் சமமா சார் இல்ல. சரிங்க சார். x க்கு 2 போட்டா 0 ஆகுதா சார்? இல்ல. -2 போட்டாலும் 0 ஆகுதா சார்? இல்ல. அப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன சார் செய்யணும் அப்படின்னா ஒரு யூகத்தை வந்து அந்த கணக்கை நம்ம செய்ய போறோம். ஒரு யூகத்தின் அடிப்படையில அந்த யூகத்தை எப்படி சார் நம்ம யூகிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன சார் அப்படின்னா இந்த கோவையோட அதிகபட்சம் படி இல்லாத 3. இங்க நம்பர் வந்திருக்கா? நம்பர் 1 கூட வரணும். அதே மாதிரி இந்த கோவையோட குறைந்தபட்ச படி எது? x ஓட அடுக்குல 0. இங்க நம்பர் இருக்கா? இருக்கு. சரிங்களா? இதுவும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா அதுவும் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா இப்போ என்ன சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னா இப்படி இருந்துச்சுன்னா நான் சொன்ன எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு இப்படி இருந்துச்சுன்னா லாஸ்ட் நம்பர் இந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுங்களேன். இப்போ இதோட குறைந்தபட்ச படி என்னவா இருக்குன்னா 1 இருக்கு. ஆனா என்ன இருக்கணும்? 0 இருக்கணும்னே அந்த டேம் இல்லை அப்படின்னா அந்த செட் ஸ்மூத்ல வராது. எப்படி இருக்குன்னா இப்போ 7 இருக்குன்னு எக்ஸல் இருக்கு, 7 இருக்கு, இங்க 3 இருக்கு அப்படின்னா p/q அப்படிங்கிற ஒரு விகிதமுறு எண்ணு இந்த கோவைக்கு படியா இருக்கும். சரி, மூலமா இருக்கும். நல்லா கவனமா பார்க்கணும். இது மாதிரி இருந்துச்சுன்னா x அடுக்கு 0 அப்படின்னு சொன்னா p/qங்கிற ஒரு பின்ன எண் ஒரு விகிதமுறு எண் வந்து இந்த கோவைக்கு மூலமா இருக்கும். சரி சார். இந்த pங்கிறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த ஏவின் காரணியா இருக்கும். பிங்கிறது என்னவா இருக்கலாம்? ஏவின் காரணி என்ன இருக்குன்னு பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 7 காரணி அப்படிதானே? ஏன் அப்படிங்க? அதாவது மைனஸ் 1 மைனஸ் 7 ஒரு காரணி தான். பிளஸ் 1 பிளஸ் 7 ரெண்டு பேருக்குனா மேல் வருதா? பிளஸ் 7 வருது. ரெண்டு பேருக்குனா அப்ப p யோட காரணி p யோட மதிப்பு எப்படிப்பட்டதா இருக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஆ இருக்கும் அல்லது பிளஸ் ஆர் மைனஸ் 7 ஆ இருக்கும். q யோட மதிப்பு எப்படிப்பட்டதா? இது முதல்ல பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 3 சரிங்களா? அப்ப இந்த பின்ன வடிவம் எப்படிப்பட்டதா இருக்கலாம்? பின்ன வடிவம் எப்படிப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க. இத நாலு நம்பரை பிரிச்சுங்க. -1 +1 -7 +7 இத நாலு நம்பரை பிரிச்சுங்க. -1 +1 -3 +1 இத பின்னமா மாத்துங்களே. இது ரெண்டையும் மாத்துனீங்கன்னா என்ன ஆகும்? இதை இது கூட செய்யுங்க. -1/-1 இது ஒரு பின்னம். அடுத்து இது கூட -1/1 அடுத்து இது கூட -1/-1 அடுத்து இது கூட என்ன வரும்? -1/1 சரிங்களா? அடுத்து இதை எடுத்து இது கூட என்ன சார் வரும்? 1/-1 1/1 1/-1 1/-1 1/+1 அடுத்து இது கூட -7/-1 -7/1 -7/-3 அடுத்து -7/+1 அடுத்து இது எடுத்து 7/-1 7/1 7/-3 7/1 இத்தனை நம்பர் வந்து இதுல ஏதாவது இதுக்கு கண்டிப்பா என்னவா இருக்கும்? மூலமா இருக்கும். ஏதேனும் ஒன்று இதுல என்ன மூலமா இருக்கும். சார் இத்தனை வருமா சார் அப்படின்னா இது என்ன சொல்லுறேன் பாருங்க. இது என்ன இருக்குன்னு மைனஸ் மைனஸ் என்ன ஆகும்? பிளஸ் 1 மாறிடுமா? 1/1 வருமா? அப்ப இது இது சேம் ஆயிடுச்சா? அப்ப இதை அழைச்சா -1/-1 இது இது சேம் தானே? அப்ப இதை நீக்கலாம். இது என்னது? -1 இது என்னது? -1 அப்ப இதை நீக்கலாமா? சரி. அடுத்து இது என்னது? +1/3 இதுவும் +1/3 அப்ப இதை நீக்கிறேன். இதுவும் சேமா? அப்ப இதை நீக்கிறேன். அடுத்து இதுவும் சேமா? அப்ப இதை நீக்கிறேன். இதுவும் சேம் இதை நீக்கிறேன். இதுவும் சேம் இதை நீக்கிறேன். இதுவும் சேம் இதை நீக்கிறேன். அப்ப இவ்வளவுதான். எத்தனை? 1 2 3 4 5 6 7 இது மட்டும் தான் இதுக்கு என்னவா இருக்கு? இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் என்ன இருக்கு? முதல்ல நிறைய இருந்துச்சு, அது பாதி அலஸ்டனா இது மட்டும் தான் என்னவா இருக்கு? அதுக்கு ஏதாவது ஒண்ணு மூலங்களா இருக்கும் அப்படிங்கறத ஒரு யூகிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஒன்ன மட்டும் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். மீதி ரெண்டு ஈஸியா கண்டுபிடிச்சாங்க. ஸோ சரிங்களா? அப்படிப்பட்ட கணக்கு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கணக்கை பாருங்க. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். புரியலனா அப்படியே இந்த வீடியோ இது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. எடுத்துக்காட்டு 3.26 2x³ + 3x² + 2x + 3 = 0 கேள்வி. இது பாத்தீங்கன்னா நான் சொன்ன என்ன டைப் வராது? என்ன டைப்? மூலங்களின் கூட்டுத்தொகை 0வா? இல்ல. இருபடி மூலங்களும் ஒற்றைப்படை மூலங்களின் கூடுதல் சமமா? இல்ல. 2 போட்டா 0 வருதா? இல்ல. -2 போட்டா 0 வருதா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு பகுதி காலப்படுத்திட்டாங்களா? இல்ல. சோ அப்பனா நம்ம பாருங்க, ஹையஸ்ட் பவரும் லோயஸ்ட் பவரோட நம்பர் இருக்கா? இருக்கு. அப்ப therefore மைனஸா எழுதலாம். இல்ல இது p of x ன்னு வச்சுக்கலாம். p of x எங்க? p of x க்கு p/q ஒரு மூலமாக அமையும். p, q = 1.
p, q equal to 1 அப்படின்னா p and q are relatively prime அதாவது என்னன்னா relatively primeனா pq qக்கும் காமன் டிவைசர் ஒண்ணுதான் இருக்கும். காமன் டிவைசர்னா 7க்கும் 3 வகுக்கக்கூடிய நம்பர் என்ன நம்பர்? ஒரே நம்பர் தான். ஒண்ணுதானே வகுக்கும். அதான் அப்படி கேட்கிறேன். இப்ப 5 4 வகுக்கக்கூடிய ஒரே நம்பர் ஒண்ணுதான். புரியுதா? வேற எந்த இதுமே இருக்கு. 12க்கு 4க்கும் வகுக்கக்கூடிய நம்பர் என்ன இருக்கு? 2 இருக்கா? 1 வகுக்கும் 2 வகுக்கும். ஆனா ஒரே ஒரு நம்பரால மட்டும் வந்துச்சுன்னா தேர் ஆர் ரிலேட்டிவ்லி பிரைம். சோ p q எப்படிப்பட்ட நம்பரா இருக்கு? ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும். அப்ப therefore p இன் காரணிகள் p இன் காரணிகள் 3 இன் காரணிகள் என்னது? குட். பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 3. q இன் காரணிகள் பிளஸ் ஆர் மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2. சரிங்களா? அப்ப therefore p of x இன் x க்கு மூலமாக p of x க்கு மூலமாக அமையும் சாத்திய கூறுகள் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1/1 பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் 1/3 சாரி 3/2 பிளஸ் ஆர் மைனஸ் 3/1. இது எப்படி சார் போட்டீங்க? அங்க வேற மாதிரி போட்டீங்க, இங்க வேற மாதிரி போட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இது அப்படியே வச்சுக்காரு. பிளஸ் ஆர் மைனஸ் 1/1 பிளஸ் ஆர் மைனஸ் 1/2 பிளஸ் ஆர் மைனஸ் 3/1 ஆகிக்கப்பட்டேன். பிளஸ் ஆர் மைனஸ் சரிங்களா? அதாவது 4 பிரிச்சு 4 போட்டேன். அப்படியே போட்டுக்கலாம். இது 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 சரிங்களா? சரி. இப்போ எத்தனை இருக்கு? 1 2 3 4. இப்போ இத பாத்தீங்கன்னா இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 1 வந்துச்சுன்னா அதுல கூடுதல் தொகை அப்படி இருக்கும். சோ அப்ப இந்தது சான்ஸ் இல்ல. சரி. அடுத்து என்ன சார் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. அடுத்து இது வரல சார் வரல. அடுத்து என்ன சார் வருதுன்னா இதுல பிளஸ் வரல மைனஸ் மட்டும் வருது. செக் பண்ணி பாருங்க. அடுத்து இது வரல. அப்ப எது மட்டும் தான் வருது? மைனஸ் 3/2 மட்டும். அப்ப therefore p of x க்கு therefore p of x க்கு 3/2 மட்டுமே மூலமாக அமைகிறது. நீங்க இது எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? நீங்க செக் பண்ணி பார்க்கணும். இது கண்டிப்பா 1 மூலமா இருக்காது. அப்ப பிளஸ் 1/2 போட்டு பாருங்க, மைனஸ் 1/2 போட்டு பாருங்க, பிளஸ் 1/3/2 போட்டு பாருங்க, மைனஸ் 3/2 போட்டு பாருங்க. எப்பெல்லாம் 0 வருதோ அது மட்டும் தான் மூலம். சரி. அப்ப therefore எல்லாரும் கேட்டீங்களா? x = 3/2 என்பது p of x க்கு ஒரு மூலமா தான் எழுதிட்டோமா? அப்ப therefore இப்படி எழுதலாம். x minus x plus 3/2 என்பது p of x க்கு ஒரு காரணி. அடுத்து வகுத்தலாமா? எதனால வகுத்தலாம்? இதெல்லாம் வகுத்தலாமா? x plus 3/2 உள்ளுக்கு போய்ட்டு வரணும். ஒரு இருபடி சமன்பாடு வருமா? இருபடி சமன்பாடு சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. ரொம்ப முக்கியமானது ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன். தலைகீழ் சமன்பாடுகள். தலைகீழ் சமன்பாடுகள். இந்த தலைகீழ் சமன்பாடுகளை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டா ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? எப்படி சார் தலைகீழ் சமன்பாடை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதி இந்த தலைகீழ் சமன்பாட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கதே நான் எழுதுறேன். 6x/5 plus x/4 minus 43x³ minus 43x² plus x plus r = 0. இது ஒரு டைப்.
6x power 5 minus 41x power 4 plus 97x cube minus 97x square 43x minus 6 equal to 0 இது ஒரு டைம் அடுத்து 6x power 6 minus 35x power 5 plus 56x power 4 minus 56x square plus 35x minus 6 equal to 0 இப்போ இங்க இருக்கிறது எல்லாமே தலைகீழ் சமன்பாடு தான். எப்படி சார் இந்த தலைகீழ் சமன்பாடு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஆர்டர் சரியா பாத்துங்க 5 4 3 2 1 0 x ஓட படி எப்படி இருக்கா வரிசையா இருக்கா பாத்துங்க 5 4 3 2 1 0 இப்போ ஃபர்ஸ்ட் கெழுவும் லாஸ்ட் கெழுவும் சமமா இருக்கா அடுத்து இங்க ஒரு ஸ்டெப் வாங்க என்ன இருக்கு 1 இருக்கு இப்படி வாங்க என்ன இருக்கு 1 இருக்கு அப்ப இது ரெண்டு சமமா இருக்கா அடுத்து இது ரெண்டு சமமா இருக்கா அடுத்து இது ரெண்டு சமமா இருக்கா அப்படி பாத்துங்க சரிங்களா இப்படி இருந்துச்சுன்னா இது தலைகீழ் சமன்பாடு தலைகீழ் சமன்பாடு சரிங்களா தலைகீழ் சமன்பாடுல இது ஃபர்ஸ்ட் டைம் தலைகீழ் சமன்பாடுல ஃபர்ஸ்ட் டைம் முதல் வகை தலைகீழ் சமன்பாடு என்ன சார் இருக்கணும் அப்படின்னா ஹையஸ்ட் கெழுவும் தலையான கெழுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கெழுவும் லோயஸ்ட் கெழுவும் சமமா இருக்கணும் அடுத்து ஒரு ஸ்டெப் முன்னாடி அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் சேமா இருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே இப்படி இருந்துச்சு அப்படின்னா தலைகீழ் சமன்பாடோட முதல் வகை தலைகீழ் சமன்பாடு அடுத்து இங்க வாங்க 5 4 3 2 1 0 இரண்டு சமமா இருக்கா எப்படி இருக்கு அடையாள நம்பர் சமமா இருக்கு அடையாளம் மட்டும் மாறி இருக்கு அடுத்து இது ரெண்டையும் பாருங்க நம்பர் சமமா இருக்கு அடையாளம் மட்டும் மாறி இருக்கு இது ரெண்டையும் பாருங்க நம்பர் சமமா இருக்கு அடையாளம் இதுவும் தலைகீழ் சமன்பாடு தான் தலைகீழ் சமன்பாடு அந்த டைப் என்னது 2 டைப் என்னது 2 அடுத்து இங்க வாங்க இதுவும் தலைகீழ் சமன்பாடு டைப் என்னது 2 அப்ப இதுவும் தலைகீழ் சமன்பாடு டைப் 1 இது தலைகீழ் சமன்பாடு 2 இது தலைகீழ் சமன்பாடு 2 இந்த ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதோட படி வந்து இரட்டைப்படை இதோட படி இரட்டைப்படை இதோட படி ஒற்றைப்படை சரிங்களா மூணு டைப் ஆஃப் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது தலைகீழ் சமன்பாடு 1 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இது தலைகீழ் சமன்பாடு 2ல ஒற்றைப்படை இது தலைகீழ் சமன்பாடு 1ல சரி 2ல இரட்டைப்படை சரிங்களா நம்ம தலைகீழ் சமன்பாடு எப்படி இருக்கும் தெரியுதா கெழுக்கள் என்னது சமமா இருக்கணும் அடையாளமும் சமமா இருந்துச்சுன்னா தலைகீழ் சமன்பாடு 1 அடையாளம் மட்டும் வேற இருந்துச்சுன்னா தலைகீழ் சமன்பாடு 2 சரிங்களா சரி இப்ப வாங்க 133வது பக்கத்துல வேற பாருங்க முதல் வகை தலைகீழ் சமன்பாடு ஒற்றைப்படை தலைகீழ் சமன்பாடு இருக்கு இந்த மாதிரி இது முதல் வகை தலைகீழ் சமன்பாடுல படி ஒற்றைப்படையா இருந்துச்சுன்னா இதுக்கு வந்து x -1 தீர்வா இருக்கும் x -1 தீர்வா இருக்கும் சரிங்களா என்னது இந்த அப்படியே கூட எழுதி வச்சுக்கோங்க தலைகீழ் சமன்பாட்டோட முதல் வகையா இருந்தா x -1 என்பது இதுக்கு என்னவா இருக்குமா தீர்வா இருக்கும் அடுத்து இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாட்டோட படி ஒற்றையா இருந்துச்சுன்னா x +1 தீர்வா இருக்கும் x +1 தீர்வா இருக்கும் அடுத்து இரண்டாம் வகை தலைகீழ் சமன்பாட்டோட படி இரட்டைப்படையா இருந்துச்சுன்னா மைய உறுப்பு பூஜ்ஜியமா இருக்கும் மைய உறுப்புனா பாருங்களேன் 6 5 4 3ல பாருங்களேன் 3 இருக்கா இல்ல அப்ப அது என்னவா இருக்கு 3 இருக்கு எப்படிப்பட்டதா இருக்கு 0x கியூபா இருக்கு மைய உறுப்பு என்னவா இருக்கு 0வா இருக்கு இரட்டைப்படையா மைய உறுப்பு 0வா இருக்கு அப்ப 0வா இருக்கு மைய உறுப்பு பூஜ்ஜியமா இருக்கும் மேலும் இதுக்கு வந்து என்னது x = 1 x -1 ரெண்டுமே என்னவா இருக்கும் தீர்வா இருக்கும் இத அப்படியே எழுதி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் புரியுதுங்களா சரி அடுத்து இந்த ரெண்டு தீர்வு இருக்கு இல்லையா
இந்த ரெண்டு தீர்வை வந்து இதை சப்ஸ்டிட் பண்ணதுக்கு பின்னாடி இப்ப ரெண்டு கிடைச்சிருச்சு. இப்ப இது மொத்தம் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கா? ரெண்டு போது கழிச்சுட்டா மிச்சம் என்ன வரும்? படி 4 படி வரும் இல்லையா? அந்த 4 படியை எப்படி எழுதிக்கலாம்னா y equal to x plus 1 by x எழுதிக்கலாம், அல்லது y equal to x plus x minus 1 by x ன்னு சப்ஸ்டிட் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இந்த ரெண்டு மூலம் கிடைச்சிருச்சு. ரெண்டு மூலத்தை வச்சு என்ன ரெண்டு பேருக்கு என்னது x square minus 1 ஒரு காரணி வருமா? இங்க இதால வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? படி 4 படிக்குள்ள ஒரு காரணி ஒரு சமன்பாடு கிடைக்குமா? காரணம் கிடைக்குமா? 4 படிக்குள்ளது நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்ப அந்த நேரத்துல என்ன நினைச்சுக்கணுமா? y equal to x plus 1 by x ன்னு வச்சுக்கணும், அல்லது x minus 1 by x வச்சு செஞ்சோம்னா சரி சரிங்களா? சோ அப்ப நீங்க செஞ்சிடலாம் சரிங்களா? நான் சொல்றேன் பாருங்க. எடுத்துக்காட்டு 3.27 வரல எல்லாத்தையுமே ரைட் சைடு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பாருங்களேன், இது என்னது? தலைகீழ் சமன்பாடு வகை 1. அப்போ therefore x equal to -1 என்பது தீர்வாக இருக்கும். அதை செப்பரேட் பண்ணி அதை வச்சுட்டீங்கன்னா ஒரு இருபடி சமன்பாடு வரும். இருபடி சமன்பாடு நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் சரிங்களா? அடுத்த ரெண்டாவது விஷயம் பாருங்களேன். என்ன வருது? முதல் வகையில என்னது? முதல் வகையில இரட்டை படையில இருக்கா? முதல் வகையில இரட்டை படையில சரிங்களா? முதல் வகையில என்ன? முதல் வகையில இரட்டை படையா இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சுக்கணும்? x equal to புரியும் x y equal to சரி இந்த क्वेश्चंस உங்களுக்கு நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? ஓகே ஸோ அது வரைக்கும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்காட்டு 3.27 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்த பயிற்சி அடுத்த இன்னொரு பயிற்சி இருக்குது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா? அதில் ஒரு வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறேன். ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.